தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் வரும் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு மார்ச் 2வது வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மாநிலங்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் மற்ற மாநிலங்களில் நிலை என்னவாக இருக்கிறது? அங்கிருக்கும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவிக்கான தேர்தல் தேதியும் இதே தேதியில் நடைபெறுமா? எந்தெந்த மாநிலங்களில் மாநிலங்களவை எம்பி பதவிக்கான தேர்தல் இதே தேதியில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது? நிச்சயமாக நாடு முழுவதுமே 10 மாநிலங்களில் உள்ள 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் என்பது ஏப்ரல் மாதத்துடன் காலாவதியாகிறது என்று தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மகாராஷ்டிராவிலிருந்து 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களது பதவிகள் என்பது காலியாகின்றது. அதில் முக்கியமாக சரத்பவார் அவர்கள் அந்த மாநிலத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடியவர். அவரது பதவி காலம் என்பது முடிகின்றது. அதே போல பிரியங்கா சதுர்வேதி சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ரொம்ப ஆக்டிவான ஒரு பொலிட்டீஷியனாகவும் பார்க்கப்படக்கூடிய பிரியங்கா சதுர்வேதி அவர்களது பதவி காலமும் அதே ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நிறைவடைகின்றது. இவர்கள் அதே போல ராம்தாஸ் அத்வாலே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே அவர்களுடைய பதவி காலமும் அதே ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நிறைவடைகின்றது. மொத்தமாக மகாராஷ்டிராவிலிருந்து 7 முக்கியமான இடங்கள் என்பது காலியாகின்றது. அந்த இடங்களுக்கான தேர்தலும் அதே தேதியில் நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் காலியாகக்கூடிய அதே மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய தேதியில் ஒடிஷா மாநிலத்தை பொறுத்தவரை நிரஞ்சன் பிஷி மாதிரியான முக்கியமான 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிகள் காலாவதியாகக்கூடிய சூழலில் அன்றைய தினம் மார்ச் 16ஆம் தேதி அந்த மாநிலத்திற்குமான காலியாகும் 4 மாநிலங்களுக்கான உறுப்பினர் தேர்தல் என்பதும் நடைபெறுகின்றது. அது மிக முக்கியமானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரி NR இளங்கோ, P செல்வராசு, M தம்பிதுரை, திருச்சி சிவா, டாக்டர் கனிமொழி சோமு, GK வாசன் ஆகிய 6 பேருடைய பதவி காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. அவர்களுக்கான தேர்தல், அந்த இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்க மாநிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலமாக அறியப்படுகின்றது. ஏனென்றால் அந்த மாநிலத்தின் தற்பொழுது மாநிலங்களவையில் மிக கடுமையாக பாஜகவை விமர்சிக்கக்கூடிய சாகேத் கோக்லே, அதே போல வித்பத்ரா பானர்ஜி, சுபத்ரா பிக்ஷி போன்ற முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களது பதவி காலம் என்பது நிறைவடைகின்றது. 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களது பதவி காலம் நிறைவடைகிறது என்பது மிக மிக முக்கியம். அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கும் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவி காலம் என்பது ஏப்ரல் 9ஆம் தேதி நிறைவடைகிறது. அவர்களுக்கும் அதே மாதிரி மார்ச் 16ஆம் தேதி அந்த இடங்களுக்கும் தேர்தல் என்பது நடைபெறுகிறது. சில மாதங்களுக்கு முன்புதான் பீகார் மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் முடிந்தது. அந்த மாநிலத்திலிருந்து முன்னாள் அமைச்சரான உபேந்திரா குஷ்வாஷா போன்ற 6 முக்கியமான மாநிலங்களவை பதவிகள் என்பது காலியாகின்றது. 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலியாகக்கூடிய அந்த இடங்களுக்கும் மார்ச் 16ஆம் தேதி தான் தேர்தல் நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரை 2 இடங்களும், ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை 2 இடங்களும், ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை 1 இடமும் காலியாகின்றது. தெலங்கானாவிலிருந்து 2 முக்கியமான மாநிலங்களவை உறுப்பினர்களது பதவி காலம் முடிகின்றது. அதில் மிக முக்கியமானவர் மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ் கட்சி. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் வரும் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திமுக எம்பிக்களாக உள்ள NR இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, செல்வராஜ் ஆகியோரின் பதவிக்காலம் முடிகின்றன. தமாக தலைவர் GK வாசன், அதிமுகவின் தம்பிதுரை ஆகியோரின் ராஜ்யசபா MP பதவிக்காலமும் முடிவடைகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம்.
தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் வரும் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மார்ச் 16 ராஜ்யசபா எம்பிகள் தேர்வுக்கான தேர்தல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகள் கலைய இருக்கக்கூடிய நிலையில பிப்ரவரி 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி இறுதி நாள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரைவில் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திமுக எம்பிக்களாக உள்ள என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, செல்வராஜ் ஆகியோரின் பதவிக்காலமும் முடிகின்றது. தமாகவுடைய தலைவர் ஜி கே வாசன், அதிமுகவின் தம்பிதுரை ஆகியோருடைய ராஜ்யசபா பதவிக்காலமும் முடிவடைகின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை, மார்ச் 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் விடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. போட்டி இருக்கும் பட்சத்தில் மார்ச் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. போட்டி இருந்து தேர்தல் நடைபெற்றால் மார்ச் 16ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.